ஹலோ, ஐ ஆம் ஆதி. வெல்கம் டு அவர் சேனல் சிசிஎன்ஏ ஃபார் யூ. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஓஎஸ்ஐ மாடல் தியரிட்டிக்கலாக பார்த்தோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஓஎஸ்ஐ மாடலை ரியல் டைமாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ நீங்கள் வந்து இப்போது வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறீங்கன்னு இமேஜின் பண்ணிக்கலாம். அது வந்து எப்படி இன்னும் அடுத்த யூஸருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஓஎஸ்ஐ லேயர் தான் ப்ராசஸ் நடக்கும். அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்படி நடக்குது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல அப்ளிகேஷன் லேயர். இது வந்து யூசர்ஸ்க்கு க்ளோசஸ்ட் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தோம். நீங்கள் இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி ஹாய்னு டைப் பண்ணுறீங்க அப்படின்னா இதுதான் இந்த லேயரில் நடக்கும், அப்ளிகேஷன் லேயரில். அடுத்தது வந்து ப்ரெசன்டேஷன் லேயருக்கு போகும். இங்கே வந்து டேட்டா என்கிரிப்ட் ஆகும், அதாவது செக்யூரிட்டிக்காக மெசேஜ் என்கோட் பண்ணும். அதுக்கப்புறம் செஷன் லேயருக்கு போகும். செஷன் லேயரில் சென்டர் அப்புறம் வந்து ரிசீவருக்குள்ளே கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். அதுதான் அந்த செஷனை மெயின்டைன் பண்ணும். அடுத்தது வந்து டிரான்ஸ்போர்ட் லேயரில் வந்து என்ன நடக்கும்னா, ஒரு மெசேஜ் இருக்குன்னா அந்த மெசேஜை செக்மெண்ட்டாக ஸ்ப்ளிட் ஆகும். டிசிபி யூஸ் பண்ணி ரிலேபிளாக டெலிவரி வந்து என்ஷூர் பண்ணும் டிரான்ஸ்போர்ட் லேயரில். அடுத்தது வந்து நெட்வொர்க் லேயரில் ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி டேட்டா எந்த பாதையில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவுட்டிங் நடக்கும். அதுக்கு அடுத்தது வந்து டேட்டா லிங்க் லேயருக்கு போயிட்டு அதில் வந்து டேட்டா ஃப்ரேம்ஸை கன்வெர்ட் ஆகும். மேக் அட்ரஸ் யூஸ் பண்ணி லோக்கல் நெட்வொர்க்கில் சென்ட் ஆகும். அண்ட் வந்துட்டு எரர் டிடெக்ஷன் கூட நடக்கும் ஒரு சில நேரத்தில். அண்ட் ஃபைனலாக வந்து அந்த மெசேஜ் எப்படி கன்வெர்ட் ஆகும்னா, ஃபிசிக்கல் லேயர் போயிட்டு இங்கே டேட்டா பிட்ஸை 0s and 1s கன்வெர்ட் ஆகி சிக்னல்ஸ் வந்து ஒய்ஃபை இல்லைனா கேபிள் மூலயமா ட்ராவல் ஆகும். அண்ட் ஆல்சோ ரிசீவர் சைடில் இந்த சேம் ப்ராசஸ் ரிவர்ஸாக நடக்கும். லேயர்லேருந்து டேட்டா லிங்க், நெட்வொர்க், டிரான்ஸ்போர்ட், செஷன், ப்ரெசன்டேஷன், அப்ளிகேஷன் வர டேட்டா வந்து திரும்ப அப்படியே கன்வெர்ட் ஆகும். ஃபைனலாக ரிசீவர்ஸ்க்கு ஹாய் மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். இதுதான் ப்ராசஸ், இப்படி தான் நடக்கும். இதுதான் ஓஎஸ்ஐ மாடல் ரியல் டைம் ஒர்க்கிங்கும் கூட. ஓஎஸ்ஐ மாடல் நெட்வொர்க்கிங்க்கு ஒரு பேக் போன் மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நெட்வொர்க்கிங்கில் ஸ்ட்ராங் பேஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.